ரிஷபம் ராசி, ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. பயப்படாதீங்க, என்னடா ஒரு நாள் கூட ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு. ஒரு நாள் ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள் கிடையாது, எப்பவுமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் கிரக அமைப்பு அதி அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சகல கலைகளுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். நீங்கள் எந்த விஷயத்துலையுமே பாருங்கள், ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். மெதுவாக நடந்தாலும் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய தன்மை கொண்டவங்க. அதனால தான் ஒரு நாள் ஜெயிக்க மாட்டீங்க, ஒவ்வொரு நாளுமே ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக உறுதியாக முன்னேறக்கூடியவங்களாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. அதுதான் இந்த ரிஷபத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, பின்னோக்கி வைக்கவே மாட்டீங்க முன்னாடி வச்ச காலை. சில சமயம் மற்றவங்க வேகமாக முன்னேறுற மாதிரி உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் மன உளைச்சலை தரும். நாமளும் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஏன் முன்னேற்றமே இல்லை, நம்மளோட வளர்ச்சி ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நிறைய தடவை நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. மற்றவங்க வேகமாக முன்னேறினாலும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மெதுவாக முன்னேறினாலும் உங்கள் வெற்றி வாய்ப்பு நிலையானதாக இருக்கும். சில சமயம் மற்றவங்க வேகமாக போடுற மாதிரி தோணுதில்ல, அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, நிலையாக நிற்கிற மரம் தான் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத. அதை நீங்கள் யோசித்து மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழப்பெல்லாம் வராது. உங்கள் பொறுமை தான் எப்பயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தருது. உங்கள் உழைப்பு உங்களோட அடையாளம், உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாகவும் இருக்குது. இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதுங்க. நீங்கள் மெதுவாக போனாலும் சரி, ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருந்தால் போதும், உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றி வாய்ப்பை நோக்கி வைக்கிற அடி, இன்றைக்கி நீங்கள் வைக்கிற அடிப்படை தான் நாளைக்கு உங்கள் ராஜ்யமாக மாறும். அதுதான் ரிஷபராசிக்காரங்க ஒரு நாள் ஜெயிக்க மாட்டாங்க, எப்பயுமே ஜெயிக்க பிறக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். அச்சம் இல்லாதவங்க தான் உண்மையான வெற்றியாளர். அதுவுமே ரிஷபராசி உங்களுக்கு தான். எல்லா வகையிலுமே இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் பொறுமை நிதானத்தால் பெரும்பாலும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவசரப்பட்டு அடித்தடியாக பண்ணுற வேலை பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். இந்த சுக்கிர பகவான் பாருங்கள், ஜோதிடத்தில் கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். காதல், திருமண வாழ்க்கை, செல்வம், சுகபோகம் இது எல்லாத்தையுமே குறிக்கும். 64 கலைகளில் அழகு, ஆபரணம், வாகனம், ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். உயர்ந்த ரக வாகனம், விலையுயர்ந்த ஆடைகள் வாங்கணுங்கிறது உங்களோட கனவாக இருக்கும். இசை, நடனம், நடிப்பு, கவிதை இது எல்லாத்துலேயுமே இந்த ரிஷபராசிக்காரங்க இருந்தீங்கன்னா சிறந்து வர முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதால ரிஷபத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே ரிஷபராசியில் பாருங்கள், கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம், காதல் இது நிறையவே இருக்கும். இந்த சுக்கிரனோட பரிபூரண அருளும் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செம்மையாக வாழ முடியும். சுக்கிர பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தா அது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் நீராடி சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிர காயத்ரி மந்திரம் அல்லது சுக்கிரன் 108 போற்றி இது ரெண்டையும் சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சுக்கிரனோட அருளை பெற மொச்சை பயிர் இருக்குல்ல, மொச்சை பயிர் சுண்டல், வெள்ளை நிற மலர்கள், அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் வச்சு வழிபடுறதுனால சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வெற்றி நிலையை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் வழிபாடு. அது எப்படின்னா, மொச்சப்பயிர் வச்சு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மலர்கள் சாற்றி நீங்கள் வழிபடணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு சுக்கிர பகவான் மேலே நம்பிக்கை வச்சு ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனின் அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் இப்போ பிறந்திருக்கு இல்லையா, இந்த மாதம் ரிஷப ராசிக்கு செவ்வாய் வராரு.
உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வருவது மிகவும் நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையுமே நல்லா இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நாலாபுறமும் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும். கூட பிறந்தவங்க ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னு பேசாமல் இருந்தால் கூட பேசிக்குவாங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது பற்றின சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் இது வரைக்கும் ஒத்து வராத கூட்டாளி கூட இப்போ பாருங்கள் ஒத்து போவாங்க. அதே போல் மேல் முதலீடு செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய வழிவாய்ப்பு இப்போ உருவாகுது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்குமே பணியில் இருந்த சுமை நீங்கி பணி நிரந்தரம் பற்றின நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, அதுக்கப்புறம் இந்த ரோஹிணி, இந்த மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல கார்த்திகையில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் குழப்பம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் இங்கே பாருங்கள், ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் மனசில் தேவையில்லாத சிந்தனை குழப்பம் கொஞ்சம் வரும். வார்த்தைகளில் தடுமாற்றம் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கவலை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் வரும், தடுமாற்றம் இருக்குது, குழப்பம் இருக்குதுன்னு சொன்னோம்ல, தெளிவாக செஞ்சு பண்ணுங்க. அப்படி பிரச்சனை வந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு சப்தம பாக்கிய லாபஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெறுவீங்க. பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியத்தால் முறியடிச்சிடுவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு, சொந்த வாகனம், இந்த கனவு நனவாகும். செஞ்சுட்டு வர தொழிலில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது. லாபம் அதிகரிக்கும், வர வேண்டிய பண வருமானம் கிடைக்கும், எதிர்பார்த்த ஒப்பந்தம் சீராக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. உறவினர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. பழைய கடனை அடைச்சி நிம்மதி பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு மனம் தெளிவாக மாறும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நல்லது. பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சவங்களுக்கும் இப்போ மறுமணத்திற்குரிய வாய்ப்பு காத்திருக்கு. மனசில் இருந்த குழப்பம் விலகுங்க. அதனால் தெளிவாக சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் பயனை அடையணும் அப்படின்னு, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை தொடணும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு செயல்படுறவங்க தான். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி தான் இந்த சனி பகவான். லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. வியாபாரம், தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடி பிரச்சனை விலகக்கூடிய அமைப்பு தராங்க. வருமானம் நல்லாயிருக்கு. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வருது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பயம் நீங்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு செய்கிற உங்களோட முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரு நிலையில் முன்னேற்றம் வரும். குரு பார்வையும் லாபஸ்தானுக்கு கிடைக்கிறதுனால தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். சேமிப்பும் வசதி வாய்ப்பையும் அதிகரிக்குது. குடும்பத்தில் இருந்த போராட்டமான நிலை இப்போ விலகி நிம்மதியான நிலை வருது. நண்பர்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகுது. கூட்டு தொழிலையுமே லாபம் உருவாகுது. விஐபிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பிடித்த வரன் உண்டாகும். பிரியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு 19ஆம் தேதியிலேருந்து இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் கவனமாக செயல்படணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு வேலையிலுமே அதோட பின்விளைவு பற்றி யோசித்து முடிவெடுங்க. உடல்நிலையில் அவ்வப்போது சின்னதாக உடல் உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணுங்க. மாணவர்கள் குழப்பத்துக்கு இடம் தராமல் ஆசிரியரோட ஆலோசனையை ஏற்று செயல்படுறது நல்லது. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு வேகமும் விவேகமும் கொண்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா வகையிலுமே வெற்றியான நிலையை நீங்கள் பெறலாம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறதுனால பரபரப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. திட்டமிடாமல் சில வேலைகளை ஈடுபட்டு சங்கட்டத்துக்கு ஆளாகலாம். அதனால் கவனமாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்பட்டு பாருங்கள். மனம் திடீர்னு குழப்படைகிறது போல் இருக்கும். ராசிநாதன் சுக்கிரனோட சஞ்சாரம் ஜாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பண வருமானம் இருக்கும். மனம் குழப்பமடையாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த யோகா தியானம் செய்கிறத வழக்கப்படுத்துங்க.
கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வரும். உறவினர்களோட ஆதரவுமே பக்கபலமாக இருக்குது. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த கனவு இருந்துச்சுன்னா அதுக்கான கனவு நனவாகும் வாய்ப்பும் வரும். உங்கள் தன குடும்பாதிபதி புதன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் இருக்குது. வரவு செலவில் இது வரைக்கும் ஏதோ சங்கடம் இருந்துச்சுன்னா அது நீங்கும். யோகக்காரகன் ராகு ஜீவன ஜானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தொழிலை அபிவிருத்தி செய்ய போகிறீங்க. முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் சேமிப்பு உயரும். ஏற்றுமதி இறக்குமதியில் வர்த்தகம் உயரும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். வேலையின் காரணமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான வாய்ப்பு. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறையாக செயல்பட்டால் நல்லது. விவசாயிகள் உங்கள் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுதுங்க. பெண்களுக்கும் இதுவரைக்கும் இருந்த நீண்ட நாள் கனவு நனவாகும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் சுப்பிரமணியர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதம் சுப்பிரமணியர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்கும். நினச்ச வேலைகளை சிறப்பாக முடிச்சு வைக்கும். காரிய தடைகள் விலகி சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற இறைவனின் அருள் பக்கபலமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.